ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மீல் மேக்கர் கிரேவி பரோட்டா, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் மீல் மேக்கர் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன மீல் மேக்கர்னாலும் எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ மீல் மேக்கரை சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மீல் மேக்கரை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீல் மேக்கரையும் தண்ணி பிழிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சாச்சுங்க. இனி நம்ம இந்த மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போதே மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் ரொம்ப கரிஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் மீல் மேக்கரில் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கிரேவி செய்கிறதுக்கு நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க, நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. வெங்காயத்து கூடவே 10 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் பூண்டுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பூண்டுனா நீங்கள் ஒரு 5 அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. பூண்டு கூடவே மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்கலைங்க, நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பொருள்லாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் அலசி சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குதுங்க. அதனால் கிரேவிக்கு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மீல் மேக்கர் கிரேவி. இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் பன்னீரை வச்சும் இதே மாதிரி கிரேவி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீல் மேக்கர் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.